KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனல்லேருந்து KL Ponsing பேசுகிறேன். நீங்கள் ஃபோட்டோகிராஃபியை நேசிக்கிறீங்களா, லவ் பண்ணுறீங்களா? ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் நேசிக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் ஃபுல்லாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபியை க்ளோஸ் டு த ஹார்ட் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு 4 பாயிண்ட் நான் அந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? ஃபோட்டோகிராஃபியை உங்களை ஹார்ட்டில் வச்சு நீங்கள் பாதுகாக்கிறீங்களா? உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஃபோட்டோகிராஃபியை பிடிக்கும்? லைஃப் ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் வந்து லவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அதாவது இட்ஸ் நாட் அ டியூட்டோரியல். ஆக்சுவலாக இது வந்து ஃபோட்டோகிராஃபியை நம்ம தொடர்ந்தேச்சு பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு ஃபயர் இருக்கணும், எந்த மாதிரியான ஒரு நேசிப்புத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது தான். முதல்ல ஃபோட்டோகிராஃபி என்ன பண்ணிக்கோங்க, முதலுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்து அதை வந்து ஒரு ஆர்ட்டாக நீங்கள் ரெகனைஸ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன சொல்லுங்க கேட்டிங்க அப்படின்னா, வேல்யூ ஃபோட்டோகிராஃபி ஆஸ் அன் ஆர்ட், அது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, வேல்யூ ஃபோட்டோகிராஃபி ஆஸ் அன் ஆர்டிஸ்டிக் ப்ரொஃபஷன். நீங்கள் ஃபோட்டோகிராஃபியை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ப்ரொஃபஷனலாக நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, இந்த மதிப்பு கொடுத்தல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நேசத்தினுடைய ஒரு பிகினிங். ஒரு விஷயத்தை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா எதை நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் ஒரு மதிப்பு கொடுக்கணும், அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? அதனால் நம்மளில் எவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு வேல்யூ கொடுக்குறோம் ஆஸ் அன் ஆர்ட், அண்ட் எவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஆஸ் அ ப்ரொஃபஷன் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு வேல்யூ கொடுக்குறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் வந்து மனப்பூர்வமாக செய்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக ரெண்டாவது வந்து அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்கம்மையும் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுங்க. இதெல்லாம் தான் நான் சொல்லக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து வேல்யூ கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக அடுத்தது, ஆட் வேல்யூ டு யுவர் ஃபோட்டோஸ் பை டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட்லி அண்ட் கிரியேட்டிவ்லி. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய படங்களுக்கு ஒரு மதிப்பு கூட்டல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். எப்போ நம்ம எடுக்கக்கூடிய படங்கள் வந்து மதிப்பு கூடுதலோடு இருக்கும், எப்போ மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ பேஸ்டான ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோட்டோவை நம்ம வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணணும். வித்தியாசமாக எல்லோரும் எடுக்கிற மாதிரி எடுத்துங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு வேல்யூ பேஸ்டான ஒரு அடிஷன் இருக்காது உங்களுக்கு. அதனால் வந்து வேறு மாதிரி மாற்றி யோசின்னு சொல்லுவாங்க தமிழ் லெக்சர். மாற்றி யோசி அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்க எல்லோரும் யோசிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறது. வித்தியாசமாக யோசித்து அது வித்தியாசமாக எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக ஸோ இதை வந்து க்ரியேட்டிவ்னுடைய வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதாவது வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கற்பனை வளம் நமக்கு அதிகமாக இருக்கணும். அதாவது கற்பனை பண்ணாமல் ஏதோ கையில் ஒரு கேமரா வச்சுருக்கோம், பாருங்க ஏதோ ஒன்று பார்த்தோம், அதை எய்ம் பண்ணோம், ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நம்ம ஏன் எடுக்கிறோம், இந்த படத்தினுடைய தேவை என்ன, இந்த படத்தை நான் இங்கேருந்து எடுக்கிறேனே, இந்த லென்ஸை பயன்படுத்தி எடுக்கிறேனே, இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் பயன்படுத்தி எடுக்கிறேனே, ஸோ இந்த நேரத்தில் நான் எடுக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுங்க. அது ஒரு இட்ஸ் பேசிக்கலி a ப்ராசஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்குள்ளே ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை வளம் இருக்கும். எப்போ அந்த படத்தில் கற்பனை வளங்கள் இருக்கும், அந்த படங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். படங்கள் வித்தியாசமாக இருந்தாலே பார்த்திங்கன்னா நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். எப்போ வந்து வித்தியாசப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம் நடக்கலையோ அப்போ வந்து நம்ம கவனிக்கப்பட மாட்டோம். அதனால் தொடர்ந்தேச்சியாக நம்ம ஃபோட்டோகிராஃபியை நம்ம வந்து நேசிக்கணும், நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்தேச்சியாக நம்மளுடைய படங்களில் வந்து வித்தியாசம் இருக்கணும். தொடர்ந்தேச்சியாக நம்ம படங்களில் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டிங்கிற விஷயம் அதில் தொடர்ந்தேச்சியாக வரணும். ஆக்சுவலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி போரே அடிக்காது. ஃபோட்டோகிராஃபியை வந்து ஒரு வேலையாக நினச்சி செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒரு வேலை கிடையாது. ஸோ ஃபோட்டோகிராஃபியை வந்து ஒரு தவமாக நினச்சி பண்ணாங்க. ஆக்சுவலாக டூ இட் லைக் எ மெடிடேஷன். அதாவது அதில் வந்து ஒரு டோட்டலான ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், டோட்டலான ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு டோட்டலான ஒரு அர்ப்பணித்தல் இருக்கணும். அதனால தான் நான் வந்து ஒரு தவம் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நம்ம வேலையாக பண்ணுறதுக்கும் தவமாக பண்ணுறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக ஸோ யூ ஹாவ் டு கெட் லாஸ்ட் இன் தட் ஆக்டிவிட்டி. அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோகிராஃபி வேலை செய்யும்போது அதில் நீங்கள் காணாமல் போயிடணும். ஆக்சுவலாக இல்லையா? அதை தான் வந்து நான் எப்பவுமே கிளாஸில் கூட சொல்லுவேன். ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் கிளாஸ் எடுக்கிற சமயத்தில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் கெட் லாஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி. அதாவது ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே நீங்கள் மறைஞ்சு போயிடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபோட்டோகிராஃபி உங்களை டாமினேட் பண்ணட்டும், உங்களுடைய உடலும் உள்ளமும் முழுசுமே வந்து ஃபோட்டோகிராஃபியால் ஆக்கிரமிக்கப்படட்டும்.
அதை தான் நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபியை தவமாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சொல்கிறது என்ன அப்படின்னா டூ இட் லைக் எ மெடிடேஷன். ஃபோட்டோகிராஃபியை வந்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக எமோஷனலாக கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா உணர்வுபூர்வமாக அது நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு வேலை, இது நம்ம இந்த செய்யணும், எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டுட்டோ இல்லை இது ரொட்டீன் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த வேலை வந்து உங்களோட கனெக்ட் ஆகாது இல்லையா? அதனால் என்ன பண்ணி பாருங்கள், ஆக்சுவலாக எமோஷ்னலாக வந்து ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை பார்க்குறது, உணர்வுபூர்வமாக அந்த படங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளே எப்போ வரீங்களோ அப்போ நீங்கள் தொடர்ந்தேச்சு ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிடுங்க இல்லையா? ஸோ நான் 45 வருஷம் மேலே ஃபோட்டோகிராஃபி நான் பண்ணிகிட்ருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதை வந்து நான் எமோஷனலாக கனெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எந்த வேலையுமே வந்து ஃபோட்டோகிராஃபி வேலைகளை வந்து ஒரு வேலையாக நான் செய்கிறதில்ல, அது ஒரு அனுபவமாக செய்கிறேன். அது ஒரு உணர்வுபூர்வமாக அதை ஏற்றுக்கிறேன். அது சரியோ தவறோ அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வமாக செய்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ வந்து எனக்கு என்ன கேட்டிங்கன்னா 40 வருஷம் என்ன ஈவன் 50 வருஷம் 60 வருஷம் ஃபோட்டோகிராஃபி பண்ணால் கூட ஃபோட்டோகிராஃபி மேலே வந்து எனக்கு அபரிவிதமான ஒரு காதல் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் மாதிரி தவமாக பண்ணுறது இன்னொரு விஷயம். அது செஞ்சு பாருங்களேன். அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் அந்த மாற்றங்கள் வந்து உங்கள் படங்கள் வழியாகவும் உங்களுடைய உணர்வுகளையும் மாற்றி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு அனுபவம் வந்து உள்ளுக்குள்ளே வரும். என்னை பொறுத்தவரைக்கும் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபீலிங். அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக வார்த்தைகளில் வந்து அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கையில் நம்ம கேமராவை எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த உலகத்தை நான் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடணும். ஓகே, ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. ஆக்சுவலாக நம்ம மைண்டில் பேக் ஆஃப் த மைண்டில் வேறு விஷயங்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் வந்து நம்மளால் வந்து முழு ஈடுபாட்டோட கேமராவையோ இல்லை வந்து ஃபோட்டோகிராஃபியோ செய்ய முடியாது. அப்படிங்கிறது என்னுடைய 45 வருட அனுபவம். அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபோட்டோகிராஃபியை நம்ம தொடர்ந்துச்சு வாழ்க்கை பூரா நம்ம நேசித்து லவ் பண்ணி செய்யணும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியை வந்து ஒரு எக்யூப்மெண்ட் பேஸ்டாக யோசிக்காதீங்க. அதாவது கேமரா பேஸ்டாக, லென்ஸ் பேஸ்டாக, லைட் பேஸ்டாக யோசிக்காமல் ஃபோட்டோகிராஃபி ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு டோட்டாலிட்டி, அதாவது அதை தாண்டி, அதாவது எக்யூப்மெண்ட்டை தாண்டின ஒரு விஷயம். ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ 1979 நான் ஃபோட்டோகிராஃபிக்கில் வந்தேன். அப்போ நான் பயன்படுத்த எக்யூப்மெண்ட்லாம் வேறு. அதுக்கப்புறம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸை நானும் மாற்றிட்டேன். டெக்னாலஜி மாறுறதுனால நிறைய விஷயங்கள் மாறிட்டே உங்களுக்கு வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ இப்போ டிஜிட்டலை தாண்டி நம்ம மிரர்லெஸ்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். இது யாரையுமே நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஆனால் அது மட்டுமே ஃபோட்டோகிராஃபி இல்லை. ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசும்போது நம்ம அதிகப்படியாக பார்த்திங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருப்போம், பிராண்ட்ஸை பற்றி பேசுவோம், மாடல்ஸை பற்றி பேசுவோம். அதை கொஞ்சம் குறைச்சிட்டு ஃபோட்டோகிராஃபியோட உண்மைத்தன்மையான அதனுடைய ஆர்டிஸ்டிக் ப்ராசஸ், அதனுடைய ஒரு ஃப்ளோ இருக்குது பார்த்திங்களா? அதாவது ஒரு விஷயத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு படமாக நம்ம வந்து கன்சீவ் பண்ணுறது, நம்ம கற்பனையில் வந்து ஒரு படத்தை எப்படி நம்ம வந்து கேமராவில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய மைண்ட் ஸ்க்ரீனில் எப்படி அதை கன்சீவ் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. ரெண்டாவது, பார்க்கக்கூடிய காட்சியை வந்து படமாக மாற்றுதல் அப்படிங்கிறது தான் ஃபோட்டோகிராஃபி ப்ராசஸ். காட்சி ஒன்றாக இருக்கலாம், ஆனால் படங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஒரே காட்சியை வந்து பல ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த காட்சி வந்து எல்லாரோட கேமராலையும் ஒரே மாதிரி பதிவாகாது. அப்போ அந்த இடத்துல கேமராக்குன்னு சொல்லி ஒரு தனித்தன்மை இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த தனித்தன்மை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபிக் ப்ராசஸுக்குள்ளே போங்க, உங்களுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்குன்னு ஒரு யுனிக்னஸ் இருக்குது. அதான் நான் தனித்தன்மைன்னு சொல்லி தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த யுனிக்னஸ் என்ன உண்டோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை உங்களுடைய படங்களில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த கேமரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காணாமல் போய்டும். ஆக்சுவலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுவும் மாறினாலுமே ஃபோட்டோகிராஃபருடைய தனித்தன்மை மட்டும்தான் அவரை வந்து தனித்து இந்த உலகத்திலேருந்து வெளியில் காமிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக. அதனால் நான் சொன்னது 4 பாயிண்ட்டை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோகிராஃபி உங்களுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஆக்சுவலாக எந்த விஷயம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எது பிடிச்சிருக்கோ அது ஒரு வேலையாக இருக்காது. எது ஒரு வேலையாக இருக்காதோ அது ஒரு அனுபவமாக இருக்கும். எது ஒரு அனுபவமாக இருக்கோ அந்த அனுபவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ட்ரெஸ்டான இந்த 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளை நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி பண்ணால் கூட அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறத சரியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் அந்த வீடியோனுடைய முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. இதில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக அந்த வீடியோ குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் கமெண்ட் அபவுட் திஸ்? ஃபோட்டோகிராஃபியை வந்து நீங்கள் தொடர்ந்தேச்சு லவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் போடுங்க.
அஃப்கோர்ஸ் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன். ப்ளீஸ் டேக் கேர்.